கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் நாளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த செய்தி கேட்பதற்கு முன்பதாக உங்களை யாவரையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி. நீங்கள் எல்லாரும் இந்த சேனலை அறிமுகப்படுத்தும்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு அழகான தேவனுடைய வார்த்தை தலைப்பு, இயேசு மனதுருகிற தெய்வம். ஆமென். அவர் மனதுருகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் யார் மேல் மனதுருகினார்? ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த மனுஷன் யார் என்று சொன்னால் பர்த்திமேயு குருடன். அந்த பர்த்திமேயு குருடன், அவனுக்கு பார்வை இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எரிகோ என்ற ஒரு பட்டணத்திலே அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே எத்தனையோ சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த பொழுது, எத்தனையோ சடங்கள் அங்கே இங்கும் வந்த பொழுது கூட அவனுக்கு தெரியாத ஒரு காரியம் அங்கே நடந்தது. எப்பொழுதுமே அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரே சத்தம் உண்டானது. என்ன இந்த சத்தம்? இதுவரை கேட்காத ஒரு சத்தம், இதுவரை பார்க்காத ஒரு கூட்டம். அப்படி அந்த இடத்துல நெரிச்சல் அதிகமான பொழுது அவன் அந்த சத்தத்தை மாத்திரம் கேட்டு அங்கே பக்கத்திலே விசாரிக்கிறான். இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கிறது? அங்கே அவனுக்கு சொல்லுகிறார்கள், பர்த்திமேயு, இயேசு இங்கே போகிறார்கள். இயேசு என்ற வார்த்தை அவன் கேட்ட பொழுது உடனே இயேசுவா என்று கேட்ட உடனே இயேசுவை பார்த்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 47வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட தொடங்கினான். அந்த சத்தத்தை அவன் கேட்ட பொழுது, இயேசு போகிறார் என்ற சத்தத்தை அவன் கேட்ட பொழுது இவன் அதாவது கூப்பிட ஆரம்பிக்கிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவனை பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் அதட்டுறத கூட நான் பொறுக்கலைங்க. அவன் அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுகிறாங்க அதை கூட அவன் எண்ணல. அவனுடைய எண்ணம் எல்லாம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று, அவர் எப்படியாவது அவர்கிட்ட போய் என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீரும் என்று ஒரு மன விருப்பம், அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். அதை இயேசு பார்த்தார். அவன் கூப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அடுத்தது என்ன நடந்தது? இயேசு நின்று, ஹல்லேலூயா, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை உடனே அழைத்து, திடங்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு உடனே அவனை அழைத்து வரும்படி சொன்ன உடனே அவன் எழுந்து, ஹல்லேலூயா. உடனே என்ன நடந்ததா? 50வது வசனத்திலே, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரித்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். ஒரே சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை கூட எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை,
ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் உனக்கு தேவையில்லை. இயேசு எப்போ வாழ்க்கையில் வந்துட்டாரோ எல்லா கட்டுகளையும் அவர் அவிழ்த்து விடுவார். நீண்ட நாளாய் பல வருஷமாய் குருடானாய் இருந்த பத்திமையுடைய வாழ்க்கையில ஒரு நாள் விடிவு காலம் வந்தது. உன் வாழ்க்கையில நீண்ட நாளாய் நீ காத்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியம் ஒரு நாள் வரும். உன் சூழ்நிலை மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் போராட்டங்கள் மாறும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அடுத்தது என்ன நடந்தது? 51ஆம் வசனத்திலே இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்யணும் என்கின்றாய்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு சாமி கேட்கிறார், பத்திமை குருடன் பார்த்தான். ஏன் ஏசாமிக்கு தெரியாதா அவன் குருடனா இருக்கிறது? அவர் படைச்சவருக்கு தெரியாதா? உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனா வாயாளர் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிள்ளை கேட்கட்டும். அவர் கேட்ட உடனே, அவன் கேட்ட உடனே நான் செய்ய ரெடியா இருக்கிறேன் ஆண்டவர் இருக்கிறார். உடனே பத்திமை குருடன் கேட்கிற, ஆண்டவரே நான் பார்வை அடையணும். ஹல்லேலூயா. ஏசாமி சொல்றார் அடுத்த வசனத்துல, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு அவன் பின்னே சென்றான். இயேசுவுக்கு பின்னே சென்றான். உலகத்தார் பார்க்க ஓடல, சொந்த பந்தம் பார்க்க ஓடல, இயேசுவுக்கு பின்னே சென்றான். அதான் விசுவாசம். இன்னைக்கு உலகத்துல ஜனங்கள் அற்புதம் கிடைச்ச உடனே இயேசுவை மறந்துடுறோம், சபையை மறந்துடுறோம், மனுஷர்களை மறந்துடுறோம். ஆனா அந்த பத்திமை குருடன் இயேசுவை பின் சென்றான். அதாங்க உண்மையான விசுவாசம், அதுதான் உண்மையான ரட்சிப்பு. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், அதாவது பத்திமை குருடனுடைய வாழ்க்கை கண்ணு தெரியாம ஒரே இடத்துல உக்காந்து கண்ணு வாழ்க்கையில, அவன் வாழ்க்கையில பாருங்க, இயேசு எப்போ அந்த வழியில கிராஸ் ஆனாரோ, எப்போ அந்த வழியில அவர் வந்தாரோ அப்பவே பத்திமை குருடனுடைய வாழ்க்கை மாறினார். இன்றைக்கும் இயேசு உன் வாழ்க்கையில வரும்பொழுது உன் சூழ்நிலை எல்லாம் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும். நிச்சயமா சொல்லுகிறேன், அவர் வரும்பொழுது உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். பத்திமை குருடனுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும், இன்றைக்கு நடக்கும். இந்த செய்தி கேட்கும் பொழுது நிச்சயமா உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பத்திமை குருடனுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டு இயேசுவிடத்துல ஓடி போய் அவன் நின்ற பொழுது இயேசு அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பத்திமேக்கு செய்த அற்புதத்தை கர்த்தர் உனக்கும் செய்வார். நம்மெல்லாம் கண்களை மூடி இந்த செய்தி கேட்ட உங்களை யாவரையும் ஆண்டவர் பத்திமேக்கு செய்த அற்புதத்தை கர்த்தர் உனக்கும் செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பத்திமை குருடனுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த அற்புதங்கள், இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் பார்க்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீ பத்திமை குருடனுக்கு மாத்திரமில்லை, எத்தனை பேர் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காது, எங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காது என்று ஏக்கத்தோடு மனதுருக்கத்தோடு யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மை நோக்கி ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று யாரெல்லாம் கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு இறங்கி அற்புதத்தை செய்யப்பா. நீ செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபித்து உங்களுடைய காரியத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து கொள்வாராக. ஆமென்.